செய்தியாக என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயருக்கு வேறு நிறுவனம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 6:7. பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா 302. அதை நான் வாசிக்கிறேன். 6:7. கர்த்தருடைய நாமத்துமே உண்டாக. எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குறித்து தன்னிடத்தில் பயிர்களுக்கு ஏற்ற பயிரை உழைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். நிலமானது தேவனால் ஆசீர்வாதம். ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் வார்த்தை கருத்தில் கொடுக்கிறேன். கர்த்தர் திட்டமிட்டு ஆசீர்வதித்து அடியனை மறைத்து நீர் ஆண்டவரை அடியத்தில் தந்தவைகளை சொல்லுவதற்கு கர்த்தர் கிருபை தாரும். என்னோடு எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த வார்த்தை என் தினத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் வேறு ஒரு செய்திக்காக நான் இந்த வாரம் முழுவதும் ஆயத்து பண்ணி கொண்டேன். நேற்று இரவு ஆண்டவர் இதை பேசும்படியாக என் உள்ளத்தில் ஏவினார். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குறித்து, அதாவது ஒரு நிலம், மழை காலம் ஸ்டார்ட் ஆகிச்சு. நிலமானது அந்த மழை பெய்யும் போது அதை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவதற்கு ஏற்ற, நிலத்தில் தண்ணி மாத்திரமல்ல, அந்த நிலத்தில் பயிரிடுகிற அந்த பயிருக்கு ஏற்ற பயிரை உழைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் என்று செய்தி தலைமை நண்பர்களான நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். ஆமென். அந்த நிலமானது என்ற இடத்துல இந்த பேரை வச்சுக்கணும். நான், அதாவது என்னை தேவன் ஆசீர்வாதம் பெறும்படி செய்வார். ஆமென். நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் என்று சொல்லப்பட்டார். ஆண்டவர் தான் ஆசீர்வாதத்தை பெரும்படி கற்று செய்கிறார். எந்த மனிதனாலும் நம்மை ஆசீர்வதிக்க முடியவே முடியும். அதுக்கு சரியான எக்ஸாம்பிள் நம்முடைய யாக்கோபு. அவர் ஆண்டவர் சமூகத்திலே வந்து அவருக்கு இருந்த ஆசீர்வாதத்தை அவர் குறித்து கவலைப்படாமல் தேவனோடு தனித்து தேவனை தேடி போராடி என்னை ஆசீர்வதித்தால் வழியே உண்மை நான் விடமாட்டேன் என்று ஜெபிக்கும் போது கர்த்தர் அவனை சொன்னார், நீ மனிதனையும் தேவனையும் மேற்கொண்டாய் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தோடு அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும். உதிர்வரை ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறது யாருன்னா தேவன் தான் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையில் அது என்ன கொண்டு வரும்னா ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். வேதனையாக எந்த காரியம் தேவனே இதை ஆசீர்வதிக்கும், தேவனே இதை ஆசீர்வதிக்கும், தேவனே இதை ஆசீர்வதிக்கும், இது தேவனால் உண்டான ஆசீர்வாதம் என்று நம்ம அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நீங்கள் சொல்ல போறீங்க, கர்த்தாவே நீ என் கையில் தந்தவர்களை நீ ஆசீர்வதிக்க போகுது, இது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். பக்கத்தில் சொல்லுங்க, தேவனால் ஆசீர்வாதம் பெறும். என்ன கொடுத்தாலும், வேலை கொடுத்தாலும், பிஸ்னஸ் கொடுத்தாலும், படிப்பு கொடுத்தாலும், என்ன கொடுத்தாலும் அதை பார்த்து நீங்கள் சொல்லுங்க, இது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். எத்தனை விசுவாசிங்க? ஆமே ஆமே கேட்க முடியாது. இது தேவனால். நீங்கள் பாருங்க, பிள்ளைகளை கொடுப்பாலும் பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, இது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். கணவரை பார்த்து சொல்லுங்க, இது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். மனைவி பார்த்து சொல்லுங்க, இது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். இப்படியாக நம்ம ஆண்டு என்ன கொடுத்தாலும், ஆண்டு சொந்தமாக கார் கொடுத்து, அது பிஸ்னஸ் ஆனாலும், ஆட்டோ கொடுத்தாலும், இல்லை வேலையோ பிஸ்னஸோ எந்த காரியமானாலும் உங்கள் உள்ளத்தில் ஒன்றே ஒன்று எப்பவுமே இருக்கணும், இது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். ஆமே. அப்படி விசுவாசிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் என்ன பண்ணுவார்? இல்லை வேறு 3 காரியங்கள் சுருக்கமாக கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்த காரியங்கள் காமிக்கிறாங்க. முதலாவது என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஆதியாகமத்தில் 41ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் எனக்காக வாசிங்க. பக்கம் 54 வாசிங்க. இந்த காரியம் தேவனால் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது,
என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த பணம் பார்வனுக்கு இரட்டித்தது. இந்த சொப்பனம் பார்வனுக்கு இரட்டித்தது. இந்த சொப்பனம் பார்வனுக்கு இப்போ எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 41:32 அதில் 41:32 எல்லாம் எடுத்துட்டீங்களா? பாருங்க, இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஆண்டவர் யோசேப்புடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் யார் கையில் கொடுத்துருந்தாருன்னா பார்வோன் கையில் கொடுத்துருந்தார். பக்கத்து சொல்லி யார்கிட்ட கொடுத்துருந்தாரு? பார்வோன் கையில் கொடுத்துருந்தார். தேவனும் ஆசீர்வாதம் பெறும். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவன் கடைசியாக சிறைசாலையிலே அவன் தள்ளப்பட்ட பொழுது நீங்கள் 40:23 வாசிப்பீங்கன்னா, ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். அவனுக்கு சிறைசாலையிலே அவனோடு யோசேப்போடு இருக்கும்போது அவன் சொல்லுதான், 3 நாளில் பார்வனை கூப்பிட்டு உன்னை அழைத்து உன் தலையை உயர்த்தும், அப்போ நீ என்ன பண்ண, என்ன நினைத்து கொள்ளு சொல்லும் போது சரி சரின்னு சொல்லிட்டு நிறைவேறின உடனே யோசேப்பை நினையாமல் மறந்து போனான். யோசேப் பாருங்க, அவன் நினைச்சான், யோசேப் நினைச்சான், இந்த சிறை இருட்டிலிருந்து என்னை இந்த பானபாத்திரக்கார வெளியே கொண்டு வருவான் என்று அவன் நினைத்தான். அவனை கேட்டான், இவன் தான், ஏன்னா 2 சொன்னேன், ஒன்று மரணம், ஒன்று ஜீவன், ஒன்று சாபம், ஒன்று ஆசீர்வாதம். இப்போ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மனிதன் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்று நினைக்க மாட்டோமா? நீங்கள் சொல்ல மாட்டீங்க, நினைக்கும். அப்போது அவன் சங்கீதம் 126:1 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, 1லேருந்து நீங்கள் 8 வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் 1லேருந்து 6 வரைக்கும் வாசிப்பீங்கன்னா, அதில் அது சொல்லப்பட்டிருப்பாருங்க. முதலாம் வசனத்தை வாசிங்க. திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். பாருங்க, இங்கே யோசேப்புடைய சிறுபிறப்பை, இங்கே பாருங்க, யோசேப்பின் சிறுபிறப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறது போல் இருந்தோம் அப்படின்னு தான் வாசிக்கும். இங்கே சீயோன் சிறுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இவன் நினைச்சாரு, இந்த பானபாத்திரக்காரன் போய் நம்ம சிறு இருக்க மாற்றுவான்னு நினைச்சாரு. ஆனால் அது என்னவா ஆயிடுச்சாங்க, சொப்பனமாக தான் ஆயிடுச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, உன் சிறுவை மாற்றுறதுக்கு சொப்பனத்தை நான் தருவேன், ஒரு வாட்டி இல்லை 2 ஆமே. கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னான். எப்படி செய்வாங்க? ரெட்டையாக 2 தடவை, ஒரு வாட்டி சொப்பனம் கொடுத்தா போதாது, மறுபடியும் அவனுக்கு சொப்பனத்தை கர்த்தர் தந்தார். தந்து யோசேப்பின் சிறுவை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. இப்போது முதல் குறிப்பு நான் சொல்லணும்னா, blessing through பார்வோன் பாருங்க, அவன் மூலியமாக யோசேப்பின் சிறுவை கர்த்தர் மாற்றி ஆண்டவர் யோசேப்பை எப்படி எடுத்தாருன்னா அவர் ஆசீர்வதித்தார். உங்களுக்கு தெரியும், இந்த நிலமானது என்று சொன்னாங்க, எங்கே ஆசீர்வாதத்தை வச்சாருன்னா நிலத்திலே ஆசீர்வாதத்தை வச்சார். ஆமே. யோசேப்பு கையில் இல்லை, யோசேப்பு பார்வோன் கையில் இல்லை. பார்வோனுக்கு ஏதாவது கொடுத்து நீ இதை ஆசீர்வாதம் பார்க்கப்பா அப்படின்னு இல்லை. சொப்பனத்தில் ஆண்டவர் எங்கே ஆசீர்வாதத்தை வச்சாங்க? நிலத்திலே ஆசீர்வாதம். அதாவது எகிப்து தேசத்தில் உள்ள அத்தனை நிலத்திலையும் ஆண்டவர் அது எப்படி அது பலன் தருகிறதோ அதை எல்லாம் சேகரிக்கும்படியாக அந்த நிலத்தெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் எல்லாத்தையும் சேகரித்து வைத்தான். தன் எகிப்து தேசம் மாத்திரம் அல்ல, உலகம் முழுவதும் பஞ்சம் உண்டாகும் போது எல்லாரையும் மோசிக்கிற, எல்லாரின் நிலத்தை வாங்குகிற அவன் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவனை கர்த்தர் உயர்த்தினார். ஆமே. சிறைசாலை உள்ளே இருந்து யோசேப்பு சிறைசாலையினுடைய அந்த அதிகாரிகள் சொல்லிக்கலாம், ஏங்க கொஞ்சம் நீங்கள் போய் அந்த இவனை போய் பார்க்குங்க, பானம் பார்க்க பார்த்து என்னை நினைக்கிறேன்னு சொன்னான், கொஞ்சம் நீங்கள் அப்படி போகல, கிட்டே போக முடியாது, சும்மா உனக்கு செய்ய நினச்சினா வந்துருமா இல்லை, சொல்லவும் மாட்டோமா, உன்னை நினைக்கிறான்னு நினைக்கிறேன், உன்னை உனக்கு செய்யணும்னு நினைக்கிறேன், உன்னை விடுதலையாக்க நினைக்கிறேன், நான் மறப்பானா இன்னைக்கு அவனுக்கு எல்லாம் நல்லா இருக்கிறதா காரணம் உன்னுடைய வெளிப்பாடு தானே அப்படின்னு சொல்லி வந்துருப்பாங்க, நீ சும்மா இருப்ப அப்படின்னு சொல்லி அவனை அமைத்திருப்பான். ஆனால் இப்போ அவனுக்கு என்ன ஆசீர்வாதம்
யோசேப்பே கேட்காம அவன் கையை கூட உயர்த்திருந்தான். கையை வச்சு அமைதி சுமார் சொன்னேன். இந்த கையே ஜோசப் எஸ்கியூஸ் மீ, நான் கை கொஞ்சம் தூக்கலாமா, கை கொஞ்சம் நீட்டலாமா, அவன் கேட்டுதான் கையை தூக்கலாமா, கையை நீட்டலாமா. அந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தினார். எப்படி சொப்பனம் பார்வை தந்து சிறிய கத்தை மாற்றினார். ஹல்லேலூயா. இப்போ இதனால என்ன ஆசீர்வாதம்னா, நமக்கு என்ன ஆசீர்வாதம்? ஆண்டவர் தேவனாலே எல்லாம் ஆசீர்வாதம் பெறும். நம்ம நினைக்கிறோம் இதில் தான் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கோம், இதில் ஆண்டவர் ஆசீர்வாதம் இதில் இருக்காது, வேற எங்கேருந்து ஆசீர்வாதம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் நான் அப்படி அனுபவித்திருக்கேன். உங்களுக்கு தெரியும், நான் 3rd டிஸ்கண்டினியூ, அப்புறம் 7th ஸ்டாண்டர்ட் சேர்த்து 7th 8th 9th டிஸ்கண்டினியூ, அதுக்கப்புறம் படிக்கலை. அப்புறம் 10th பப்ளிக் எழுதி அதுவும் ஃபெயிலு, இங்கிலீஷ் தவிர எல்லாம் ஃபெயிலு. அப்போது நான் ஏறக்குறைய 8 வருஷம் நான் பிசிடிஆவில் நல்லா இன்ஜினியர் தான், ஒருத்தர் என்னை உயர்த்திட்டார், எல்லாம் சீனியர் தான். ஆனால் என்ன இல்லைன்னா என்கிட்ட ஒரு டிகிரி அது இல்லை, நான் அதுக்காக முயற்சி எடுக்கலை. அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு சொன்னாங்க, நீங்கள் உங்களுக்கு அனுபவம் இருக்குது, சீனியரு, அடுத்த உங்களுக்கு அசிஸ்டன்ட் போஸ்ட் வரும்போது, ஆனால் உங்களுக்கு டிகிரியே இல்லை, நீங்கள் ஏன் ஒரு டிகிரி போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போது நான் மெட்ராஸ் எது இருக்குதே ஈஸி அப்படின்னு அலைஞ்சு பார்த்தா பிஏ ஹிஸ்ட்ரி, அது கதையாக எழுதலாம். அதனால் பிஏ ஹிஸ்ட்ரி அதுவும் எப்படி போய் அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கர்த்தாவே சுத்தமானால் எனக்கு வாய்க்கப்பட்டிருக்கோம். ஏன்னா 10th படிக்கும்போது எனக்குன்னு எங்கள் அம்மா ஒரு டியூஷன் டீச்சரை வச்சாங்க. எவ்வளோ சொல்லிவிட்டாங்க, மண்டிலே அது வெறுத்து போயிடுச்சு. உங்கள் பையன் தேவையாக மாட்டேன், அது எப்போ ரசிக்கப்பட்ட புதுசு இல்லை. ஆனால் படிப்பே இல்லாத ஆள் என்ன பண்ணாரு, இன்ஜினியரிங், அது ஆவியாருடைய ஆசை. டெஸ்ட் எழுதி என்ட்ரன்ஸ் கிடச்சி அப்புறம் பிஏல சேர்ந்துட்டேன். அமெரிக்கன் கம்பெனியில் வேலை கிடைக்கும் போது அப்போ அவன் என்ன பார்த்தான்னா என்னுடைய பிஏ பார்த்தான். என்ன பார்த்தா பிஏ பார்த்து சொன்னான், பிஏ வந்து டெக்னிக்கலுக்கு உனக்கு நான் வந்து இன்ஜினியர் கோர்ஸ் தர முடியாது, உனக்கு டெக்னிக் அசிஸ்டன்ட் தான் தருவேன்னு சொன்னான். பரவாயில்ல, அப்போ நான் அது இன்ஜினியர் ஆகுது என்ன செய்யணும்னு கேட்டேன். சொன்னால் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும், இல்லைனா பிசிஏ வந்து படிக்கணும். சரி, நான் எனக்கு வேலை கிடைச்சதுன்னா நான் செய்கிறேன். அதே மாதிரி எனக்கு அப்பார்ட்மெண்ட் கொடுத்து வேலை கிடைச்சிது. 6 மாதம் பொறுத்து என் வேலையை பார்த்துட்டு நான் கேட்கல, அவனே என்னை கம்ப்யூட்டர் இன்ஜினியராக மாற்றிட்டான், அவனே சிஸ்டம் இன்ஜினியராக மாற்றிட்டான், அப்ளிகேஷன் இன்ஜினியர் பார்த்தான், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லேயே எங்கேயோ போயிட்டே இருந்தான். நான் என்ன பண்ணேன், பிசிஏ எழுதி போட்டு படித்தேன். பாருங்க, அன்றைக்கி அந்த சொன்ன வார்த்தை எங்கேயோ வந்து ஒரு வார்த்தைக்கு நான் செவி கொடுத்து அதை நான் அப்ளை பண்ணதுனால என்ன ஆசீர்வாத படிகளுக்கு அதுதான் எனக்கு உதவிச்சு. எப்படி ஆண்டவர் யோசேப்புக்கு சம்பளத்தை தந்து ஆண்டவர் பார்வோன் மூலியமாக யோசேப்பு சிறையை திரும்பி விடுதலையாக்கி தேசத்திலே அவனை உயர்த்தி எல்லா கைகளும் அவனுடைய பர்மிஷனோட தலையும் கையும் தூக்குற அளவுக்கு உயர்த்தினாங்க. அதுதான் நம்முடைய ஆண்டு. அதனால் இன்னைக்கு இந்த மாதம் நீங்கள் நினைக்காதீங்க, இவ்வளோ காலமாக வெயிட் பண்ணுறது ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தாவே ஆண்டவர் தேவனால ஆசீர்வாதம் பெரும் ஆண்டவர். எனக்கு தெரியும் ஒரு நஷ்டத்திலே போதா சொல்லுங்கள், தேவனால ஆசீர்வாதம் பெரும் ஆண்டவரே அப்படின்னு அறிக்கை செய்யுங்க. நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டீங்க. ஆமே. இரண்டாவதாக வேகமாக இரண்டாவதாக என்னோட கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, நியாயாதிபதிகள் 1வது அதிகாரம் 14-15 எனக்காக வாசிங்க. பக்கம் 302 வாசிங்க. மோசையின் மாமனாகிய கேனியன் புத்திரரும் அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றால். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். இங்கே பாருங்க, நிலம். இந்த நிலம், இந்த 2வது குறிப்பு என்னன்னா, blessing from the father. ஒரு தகப்பனாக குடும்பத்தின் தலைவனாக இருக்கிற அவனால பிள்ளைகள் பெறுகிற ஆசீர்வாதம். பாருங்க, அவனுக்கு ஒரு வறட்சியான நிலத்தை கொடுத்தா அவனுக்கிட்ட இந்த வறட்சி வச்சு நிலத்தை வச்சு என்ன பண்ணுறது
என்று சொல்லி அவ புறப்பட இருந்த மனசை அடிச்சுக்கிட்டு அப்படியே போயிடலாமா உடனே அப்பா பார்த்த உடனே வாய் தந்து கேட்டுலாமே, இது வரைக்கும் வந்துச்சு, கேட்டுடலாமே, நீங்கள் இறங்கி எனக்கு ஒரு ஆசீர்வாதமான நிலத்தை தாக்கப்பா என்று கேட்டாங்க. நீர் பாய்ச்சா நிலத்தை தாக்கப்பா. அதே போல அவ கேட்டதை கேளுக்கு அவனுக்கு கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. இப்போ அவளுடைய உள்ளத்துல என்ன, எனக்கு தந்திருக்கிற இதெல்லாம் ஆசீர்வாதமே இல்லை, ஆனால் ஆசீர்வாதமா எது வேணும்னா நல்ல நீர் பாய்ச்சிற ஆசீர்வாதம். உங்களுக்கு ஏசாயில தெரியும், நீ வற்றாத நீர் போல இருப்பார் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கும். அதில் கனி தருவான்னு சொல்லுவாங்க. அதனால் எது ஆசீர்வாதம் எது ஆசீர்வாதம் இல்லைன்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இது ஒன்றுத்துக்கும் வருவாது, இது ஆசீர்வாதம் கூட தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்படி தான் இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை பார்த்தோன்னா இது ட்ரை, இது லாஸு அப்படின்னு அறிந்து தெளிவாக இருந்து ஆசீர்வாதமான விஷயத்தை கேட்டு வாங்கிக்கணும், ஜெபித்து வாங்கிக்கணும். கர்த்தர் அப்படியாக ஆசீர்வாதம். பாருங்க, அவன் மேலும் அவள் ட்ரையான இடத்தை வாங்கியிருந்தாருன்னா அவளுக்கு அது ஆசீர்வாதமே இருந்திருக்காரு. ஆனால் இப்போ போகும்போது எப்படி போயிருப்பா, எங்கள் அப்பா எனக்கு ஆசீர்வாதத்தை தந்தார், நீர்ப்பச்சான எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனை எல்லாருக்கும் அதை அறிவிக்கை செய்கிறவர்களாக காணப்பட்டோம். அப்படி வாழ்க்கையில் நம்முடைய போக 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 நாம் ஒரு பொறுப்பு இருக்கிறது என்ன, நாம் ஆசீர்வாதம் தரக்கூடிய நிலைக்கு வர வேண்டும். கேலப் ஒன்றுமே இல்லாமல், கேலப் எப்படி அங்கே கடந்து வந்தான், எகிப்திலிருந்து ஒன்றுமே இல்லாத நடந்து வந்தான் கேலப் யோசுவாவும். ஆனால் ஆண்டவர் தருவேன்னு சொன்ன வாக்கின்படி அந்த கானான் தேசத்தை பெற்றுக்கொண்ட பழைய எகிப்திலிருந்து புறப்பட்டு அதில் அந்த 2 பேர் தான் உள்ள போய் வீசிட்டாங்க. 80 வயசுல இன்னும் பலன் இருக்குன்னு சொன்னால் ஆண்டவன் ஆசீர்வதித்தார். அப்போ ஆசீர்வாதம் உடையவனாக வாழ்க்கையில் நம்ம ஒன்றுமில்லாத ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதான் வேதம் சொல்லுது, யோபுல பார்த்தீங்கன்னா அற்பமாக 7-8 நினைக்கிறேன், இல்லை 8-7 அற்பமான ஆரம்பம், அதை முடிவும் சம்பூர்ணமாக இருக்கும். ஆரம்பம் அற்பமாக இருக்கும், முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆரம்பத்தை அசைக்க முடியாது. அதனால ஆரம்பத்தில் மேலாக நம்ம உடனே எல்லாம் அப்படி உயர்ந்து நினைக்கிறது. உடனே சில பார்த்தீங்கன்னா அப்பா ஏசுக்கு வந்தப்பா, இப்போ நான் மனம் திரும்பிட்டுப்பா, ஏசு முடிச்சுட்டப்பா, என்னை கத்தனுடைய கடகடகடன்னு கொண்டு போவார். கடகடகடன்னு கொண்டு போக மாட்டாரு, கடகடன்னு கொண்டு போடான்னா மடமடமாக கொண்டு. அதனால் கடகடன்னு கொண்டு கூடாது, படிப்படியாக கத்த கொண்டு போவார். அப்போது ஒரு படி மேலே ஒரு படி தாண்டினா கூட நமக்கு அவ்வளோ அடிப்படாது. ஆனால் ஒரேடியாக கடகடகடன்னு மேலே ஏறிட்டு மடமடம்னு கீழே வந்தால் ஒன்றுமே தேரும். இப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமாக நம்ம எந்த நிலைக்கு கொண்டு வருவார்னா ஆசீர்வாதத்தை பக்கத்துக்குள்ள நிலைக்கு கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. அந்த நிலைக்கு நம்மை கத்த கொண்டு வருவார். ஏன்? தேவனால ஆசீர்வாதம் பெறும். ஆமே. என் வாழ்க்கை தேவனால ஆசீர்வாதம் பெறும். அதை நம்ம அறிக்கை செய்து அந்த பிரயாணத்தில் போகும்போது நம்ம பார்க்கும்போது நம்முடைய காலங்கள் முடிக்கும் போது நம்ம எப்படி வைத்திருக்கோம்னா கத்த நமக்கு ஆசீர்வாதமான நிலையை வைத்திருக்கோம். இல்லை எல்லா கணிதனால அதை கொடுக்குற அளவுக்கு நம்ம வைத்திருக்கோம். எத்தனை பேர் அவை உயர்ந்து அப்படி உயரணும், அதுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே தேவனால் ஆசீர்வாதம் பெரும்பா, நான் பெறுவேன், என் கையை தேவன் ஆசீர்வாதம் பெரும்பா ஆண்டவரே இதை சொல்லி அதை நோக்கி போகும்போது நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வாதம். 3ஆவதாக சொல்லி நான் முடிக்கிறேன். என்னோட எடுத்துக்கொண்டு ஆதியாகமம் 26:12 வாசிங்க. பக்கம் அது 31 வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைவிதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். பாருங்க, அங்கேயும் பாருங்க, அந்த நிலம் அங்கே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 26 வருடத்தில் பயங்கரமான பஞ்சம் தேசத்தை உண்டாச்சு. சொல்லுவது ஆபிரகாம் நாட்டில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் இன்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அவன் பஞ்சத்தை பார்த்து பயந்து போகும்போது ஆண்டு எங்கே போகுது, நீ இங்கே நான் கூட இருப்பேன்னு சொன்னான். ஈசாக்கு 6ஆம் சொல்ல ஈசாக்கு கேராயே குடியிருந்தான் சொல்லுவான். பாருங்க, அவன் இப்படி அவன் அவன் ஆண்டு ஆசிரிச்சார்னா நான் சொல்லுவேன். 3ஆவதாக ஆண்டவருடைய பஞ்ச காலத்தில் ஆண்டவர் அவனை பிளஸிங் ஃப்ரம் தி லார்ட், கர்த்தரே அவனை ஆசீர்வதித்தார். அந்த அவனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்,
கொரோனா காலத்தில் எத்தனை பேர் ஆசீர்வாதமாக இருந்தாங்கன்னு, எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை எழுந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு சிலருக்கு கொரோனா வந்து எல்லாத்தையும் எங்கிட்டது வலிச்சு வச்சு சொன்னவங்களும் உண்டு. கொரோனா வந்து எல்லாம் என்னை சேர்த்து வைக்கிற அளவுக்கு என்னை வந்துச்சு சொல்கிறவங்களும் உண்டு. ஒத்துக்கல இல்லையா? ஏன் அப்படி பார்க்குறீங்க? உண்மைதான். ஓடிக்கொண்டே இருந்த என்னை ரெஸ்ட் கொடுத்து என்னை வீட்டில் என்னை இருந்ததுன்னு சொல்கிறவங்களும் உண்டு. அதே மாதிரி வீணான செலவு சம்பாதிக்கலாம் போயிட்டே இருந்தது. ஆனால் வீட்டில் உட்காந்து சம்பளம் வந்து எங்கே போகாமல் ஆசீர்வாதமாக அந்த 6 மாதம் 8 மாதம் 3 வருஷம் அந்த ஆசீர்வாதம் சேர்ற அளவுக்கு என்னை கத்தரை வச்சவனும் உண்டு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அந்த கொரோனா வந்தது யாரும் எப்படியோ எனக்கு எப்படி இருந்தது, ஆசீர்வாதமாக இருந்தது அப்படின்னு அநேகம் சொல்லியிருக்காங்க. போல பஞ்ச காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இவனை ஆசீர்வதிக்கிறாரு. இவனுக்கெல்லாம் ஒரே போராட்டம், இவனுக்கெல்லாம் ஒரே எரிச்சல் அவன் மேலே. ஆனால் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தாருன்னா, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். அப்படின்னா அந்த தேசத்தில் இருக்கிற நிலத்தில் என்ன பண்ணான்? விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பண்ணினான். 100 மடங்கு அந்த வருஷத்திலே, அந்த பஞ்ச வருஷத்திலே அவன் 100 மடங்கு அவன் பலனடைந்தான். காரணம் என்னன்னா, தேவன் சொன்னாரு, நீ யாரு? தேவனால் ஆசீர்வாதம் பெறுகிறவப்பா, அப்பாவை ஆசீர்வதிப்பேன், உன்னையே நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு வாக்கு தந்தார். பாருங்க, 2வது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி ஆண்டவர் எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் பேச்சத்தை புரியுது இதை சொல்லி கர்த்தர் அவனோடு பேசி அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். சொன்னார். 5ஆம் வருஷம் கடைசியில் ஆசீர்வதிக்கப்படும், அதாவது உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதி ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த ஆசீர்வாதத்தை நினைவு கூர்ந்து ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். 2வதாக கர்த்தரே உங்களை ஆசீர்வதித்தார். என் கையில் இருந்து செய்கிற என்ன காரியமானாலும் மற்றவனுக்கு பார்க்கறதுக்காக, மற்றவங்க கண்ணுக்கு அது லாஸாக தெரியும், உங்கள் கண்ணுக்கு பிளெஸிங்காக தெரியும். ஏன்? கர்த்தர் காட்டுறார். ஆமென். உலகக்காரனுக்கு பிளெஸிங்காக தெரியும், ஆனால் கர்த்தர் நம்ம கண்ணில் காட்டுவார், அது லாஸ். அதுதான் நம்மளுடைய ஆண்டவர். அவங்க பார்க்குற பார்வை வேறு, நம்ம பார்க்குற பார்வை வேறு. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கு. ஆவியில் பார்க்கணும், கர்த்தருடைய ஒளி உள்ள இருக்கு, வெளிச்சத்தில் பார்க்கணும். அவங்களுக்கு வந்து அது தெரியாது. ஞானத்தில் பார்க்குறாங்க, அறிவில் பார்க்குறாங்க, திறமையில் பார்க்குறாங்க, ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன் பார்க்குறாங்க. நம்ம வறண்ட நிலையில் கூட ஆறுகளாக உள்ள கர்த்தர் நம்ம கர்த்தர். ஆமென். வழி இல்லாத அர்த்தத்தை வழி உண்டாக்குற கர்த்தர். இது வழி இல்லைன்னு நம்ம அங்கே நின்னாலே வழி உண்டாக்குற கர்த்தர். அதான் நம்முடைய கர்த்தர். இல்லாததை இருக்கிற போல அழைக்கிற கர்த்தர். எப்பவுமே அதை மனுஷனால முடியாது, தேவனால் முடியும். கர்த்தர் என்னை காண்பிப்பார், ஆனால் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் சொல்லுவார், ஆனால் செய்வார். கர்த்தர் தருவார், ஆனால் நிச்சயமாக தருவார். இதுதான் அவன் ஆண்டவர் சொல்லிட்டார், நீ ஆசீர்வதிக்கொள்ள ஆசீர்வதிக்கூடாது. அவன் பஞ்சத்தை பற்றி கவலைப்படவே இல்லை. நிலத்தில் விதைச்சோம், எல்லாமே பஞ்ச காலம், எல்லாம் அமைதியாக இருக்காங்க. இவன் அமைதியாக இல்லை. கர்த்தர் ஆசீர்வாதம் சொல்லிட்டார். அப்போ ஆசீர்வாதம் எங்கே? அடுத்த வருஷம் பாருங்க 13. அவன் ஐஸ்வரனாகி வர மகாபலினான். அந்த பஞ்ச காலத்தில் ஆடு மாடு அவனுக்கு பணிவிடைக்காரன் எல்லாம் என்ன பண்ணான் வந்துச்சு. பெலிஸ்தர் மேலே கர்த்தர் அப்படியாக அவனை ஆசீர்வாதம் எல்லாமே சேர்ந்தாங்க. மனுஷன் விதைக்கிறாரு, விளைச்சல் ஆசீர்வாதம். ஆடு வாங்குறாரு, ஆடு குட்டி போட்டு மாடு குட்டி போட்டு பெருகிறாரு சொல்லி எல்லாம் அவரோட வந்தார். காரணம் என்ன? கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென். அப்போ இந்த நாளில் ஆண்டு சொல்லுகிறாரு, நிலமானது தேவன் ஆசீர்வாதம் பெறும். நிலமானதுக்கு எதெல்லாம் ஆசீர்வாதம் பெறாமல் இருக்கோ அதை போட்டு சொல்லுங்க, அது தேவனால் ஆசீர்வாதம் பெறும், இது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணி இந்த மாதம் பண்ணணும். கர்த்தர் தேவனால் நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் நல்ல வேண்டிப்போமா? நேரம் முடிந்து விட்டது. 3 காரியங்களை நான் சொன்னேன். ஆண்டவர் உங்களை தேவனால் ஆசீர்வாதம் பெறும். ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. காரணம் என்னென்ன?
நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் மறக்காதவர், நம்மை வெறுக்காதவர், நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது. ஹல்லேலூயா. ஓ மக நன்றி அப்பா. அவர் தான் இயேசு தான். அவர் தான் நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்களை நீக்கினவர். இந்த உலகத்தில் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் நம்ம மனிதனாகி நம்மை மீட்க சிலுவையை அவர் சுமந்தார். நமக்காக அவர் சாபமானார். அவர் வீட்டில் இருந்தார். தம்முடைய தொழுதுகளுக்கு ஐஸ்வர்ய சம்பவமாக இருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை வெறுத்தாலும் உற்றார் உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை வெறுக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை வெறுத்தாலும் உற்றார் உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை வெறுக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்த இயேசுவே, 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 எந்த ஓ தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அறிக்கப்படுங்க. நான் தேவனால் ஆசீர்வாதம் பெறுவேன். நான் தேவனால் ஆசீர்வாதம் பெறுவேன். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் என்னை சிறையிருப்பை மாற்றுவார். சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவதற்கு யாரை கொண்டாலும் கர்த்தர் வெளிப்படுத்தி என்னை வெளியே கொண்டு வந்து கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். என்னை ஆண்டவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. எங்கே கைதியாக போனேனோ அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி என்னை உயர்த்துகிறது. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ஆசீர்வாதமான நிலத்தை தருகிறது. பஞ்ச காலங்களும் என்னை ஆசீர்வதித்து 100 மடங்காக ஆசீர்வாதம் வர வர என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். ஏன்னா அவர் எனக்குள்ளே என் சந்ததி ஆசீர்வாதம் சொல்லியிருக்கிறார். என்னை ஆசீர்வதித்து என் மூலியமாக நான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுனால மாத்திரமல்ல, என் சந்ததியும் எனக்குள்ளே ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. என்று காலமெல்லாம் சொல்லுகிறார். தேவனாலே ஆசீர்வாதம் நீங்க பெறுவீங்க. அந்த ஆசீர்வாதம் உங்க என்ன ஆக்கம் உங்க சிறைகளெல்லாம் ஆக்கும். இன்னும் இப்படி கடற்பட்டிருக்க, இன்னும் இப்படி மறுபட்டிருக்க, இன்னும் இப்படி அடைக்கப்பட்டிருக்க, எந்த சிறை இருப்பனாலும்
அது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். ஹல்லேலூயா. அது பெறும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார் என்றால் உங்களை உயர்த்திடுவார். ஹல்லேலூயா. உங்களை உயர்த்தது மாத்திரமல்ல, உங்களை உயர்த்தி கொடுக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். கொடுக்கிற ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, உங்களுக்குள் உங்கள் சந்ததிகள் ஆசீர்வாதப்படி செய்வார். எதை பேசுவாங்க? ஓ, ஆத்ம திருமணம் எங்கள் பண்ண போயிட்டான். குமாரனாக இயேசு நாமத்தில் இந்த காலங்களிலே ஊரோடு பேசுகிறார். நாங்கள் ஆரம்பித்த நேரம் முதல் மட்டமாக பாடல்கள் ஆராதனை எடுத்து ஆண்டவரை அங்கீகரித்து எங்கள் ஊரோடு பேசி ஆண்டவர் நிலமான தேவன் ஆசீர்வாதம் பெறும் என்று சொல்லி என்னோடு இடைப்படுவதற்காக சொல்கிறோம். விசுவாசிக்கிறோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் பிள்ளைகளுக்கு தேவன ஆசீர்வாதம் பெரும் மாதமாக இருக்கட்டும். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நம்முடைய ஆணைகளான கரத்தை இப்போதே ஒவ்வொரு மேலும் வைத்து இந்த மாதம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி செய்வீர்கள். காத்து ஒவ்வொருக்கும் தனது காணிக்க தசை ஆசை இயேசு நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதா. ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சுற்றி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை சுற்றி, என் ஆத்மாவை கர்த்தரை சுற்றி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தரோடு கர்த்தரை வருகை இருப்பதாக. ஆமென், 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 ஆமென். God bless you. உங்களை எல்லாருக்கும் தரிக்க சொல்லும்.